பள்ளி மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக 435 கோடி ரூபாய் செலவில் 22,931 தொடக்க பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறை அமைக்கும் திட்டத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி அரசு தொடக்க பள்ளிகளில் ஒரு வகுப்பறையை வண்ணமயமாக மாற்றி திறன் பலகை பொருத்தப்பட்டு திறன்மிகு வகுப்பறை செயல்பாட்டிற்காக இணைய வசதியும் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம புக்ஸில் படித்து பண்ணுறதை விட இதில் பார்த்து கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு புக்கில் பார்த்து படித்து புரியாததெல்லாம் இதில் ரைம்ஸாக பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்குது. மறுபடியும் எப்போ வருவோம் இந்த கிளாஸ் வந்தாலே ரொம்ப எக்ஸைட்டாக என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே. கரும்பலகையில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவதை விட டிஜிட்டல் பலகையில் சொல்லித் தருவது தங்களுக்கு எளிதாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு அதனை எளிதாக கற்றுத்தர முடிவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஒயிட் போர்டில் நாங்கள் டீச் பண்ணும்போது பசங்க நாங்கள் வந்து பண்ணுறோம் மேடம் அந்த சம்ஸ்ன்னு சொல்லிட்டு பசங்க அந்த ஒயிட் போர்டை கூட யூஸ் பண்ண படிச்சுட்டாங்க. நல்ல எங்களை விட அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் போர்டு எல்லாமே சம்மெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரே சண்டை தான் கிளாஸ் ரூமில் நடக்கும். அவ்வளவு எக்ஸைட்டடாக பசங்க வந்து அந்த ஒயிட் போர்டெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. 7 மாதத்தில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைத்து பள்ளி கல்வித்துறை சாதித்து காட்டியிருக்கிறது. இத்திட்டத்தில் 22,931வது பள்ளியாக கோவூர் நடுநிலை பள்ளியில் திறன்மிகு வகுப்பறையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். மாநிலங்களுடன் போட்டி போடுவதை விட வளர்ந்த நாடுகளுடன் போட்டி போடும் அளவுக்கு தமிழ்நாடு இருப்பதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இன் நம்பர்ஸ் பேசுவதை காட்டிலும் குவாலிட்டி பேசணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நிறைய பேர் வாங்க, நாங்கள் இவ்வளோ திட்டங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ திட்டங்கள் வச்சுப்போம். எங்களை தேடி வந்தீங்கன்னா நீங்களும் அந்த திட்டத்தில் நீங்கள் பயனாளியாக இருக்கலாம், நீங்களும் பயன்பெறலாம் என்கின்ற விதத்தில் தான் திட்டத்தை நாங்கள் கொண்டு வர நாங்கள் ஆசைப்பட்றோம். நாங்கள் எங்கேயுமே நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ண நாங்கள் வந்து உரிமையோடு கூப்பிட்றோம். வாங்க எங்களோட அரசு பள்ளியிலேருந்து சேருங்க, உரிமையோடு சொல்கிறோம். உங்கள் அரசு பள்ளியில் வந்தால் அதனால் எங்களுக்கு என்ன பயன் என்று அவங்க எண்ணும் பொழுது அவங்க கேட்காமலே அதை கொடுக்க வேண்டியது எங்களோட கட்டாயம். ஆக இந்த ஃபெசிலிட்டிஸை நாங்கள் செஞ்சு தரும்போது நீங்கள் வாங்க, உங்கள் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்களை அனுப்பிச்சி வச்சாலும் சரி, பிள்ளைங்களை நாங்கள் வந்து ஒரு தரமான பிள்ளைங்களாக நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பி வைக்கின்ற பணியில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நாட்டிலேயே இடைநிற்றலை முற்றிலுமாக குறைத்துள்ள தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக மாணவர்கள் கல்வி கற்பதற்கு ஏதுவான டிஜிட்டல் சூழலை உருவாக்கி மாணவர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. பல்வேறு திட்டங்களை அரசு முன்னெடுத்தாலும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் என்பது எதிர்காலத்தில் மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தியதில் மிக முக்கிய பங்காற்றும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.